கன்ஃபியூஸ் ஆகுது சார். என்ன என்ன டவுட் மார்க் உங்களுக்கு? 25 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல சார். அந்த பாரகந்தாவை விட அதிக கந்தம் அந்த பிணைப்பு தரம் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இதுவா அதுவா அதுவா இதுவா ஒரு 2 ஆப்ஷன்ல. அப்படிங்களா? சரி சரி சரி, ஒரு நிமிஷமா. மேக்னெட்டிக் பவர்ல தான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஒரு நிமிஷம். இது ஹலோ சார். ஒரு நிமிஷம் ஸ்பேஸ் வெயிட்மா, ஸ்பேஸ் வெயிட். ஒன்றும் கிடையாதுமா. அவங்க என்ன கேட்குறானுக்கா, O2 ஆக்சுவலாக ரெண்டு தான் இருக்கு. ஒன்று O2, ஒன்று வந்து O2 ப்ளஸ். அப்போ O2 ப்ளஸ் உடைய என்ன பண்ற, ஐ மீன் இது 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட். பாருங்க, இது O2 ப்ளஸ், நெக்ஸ்ட் வந்து O2 ப்ளஸ்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்மா இருக்கும்? 14 எலக்ட்ரான்ஸ் சார். 14 தானே சார்? 16 எலக்ட்ரான்ஸ்ல 14 தானே சார் இருக்கும்? ஒரு ப்ளஸ் தானம்மா. ஓகே ஓகே ஓகே. யா, இது O2 சொன்னாக்கா 16 எலக்ட்ரான்ஸ். யா, 16 எலக்ட்ரான்ஸ்னா எவ்வளோ பாண்ட் ஆர்டர்? 2. இது 15 எலக்ட்ரான்ஸ்னா 2.5. யா, 2.5. ஓகே. அப்போ எதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் அதிகம்? O2 ப்ளஸ் தான் அதிகம். யா, அதே மாதிரி வந்து நம்ம O2 ப்ளஸ்னா அந்த 15 எலக்ட்ரான்ஸ், O2னா 6 எலக்ட்ரான்ஸ். எப்படி நம்ம போடணும் அப்படின்னா, ஐ மீன் இது பேராவா டையோட எப்படி பார்ப்பீங்கன்னா, கவனி 1 செகண்ட். நம்ம ஷார்ட்கட் இருக்குல்லையே, அதை யூஸ் பண்ணுங்க. 16 எலக்ட்ரான்ஸ்க்கு மேல இருந்தா நம்ம கொடுத்துருக்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. இது சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. இது பை 2px, பை 2py, இது சிக்மா 2pz, இது பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2py, சிக்மா ஸ்டார் 2pz. இப்போ 15 எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் நான் ஃபில் பண்றேன். இதுல 1 2 1 2 சிக்மா 1 சிக்மா ஸ்டார் 1s ஃபில் பண்ணியாச்சு. சிக்மா 2s சிக்மா ஸ்டார் s ஃபில் பண்ணியாச்சு. பை 2pxல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கேட்டா 4 இருக்கும். ஒரு ஓக்கு 4 இருக்கும், ஒரு ஓக்கு 3 இருக்கும். அப்ப டோட்டல் எவ்வளவு? 7 தான் இருக்கு இல்லையா? அப்ப 7னா 1 2 3 4 5 6. அப்போ 1 இங்கே போகும். கரெக்டா? அப்போ இங்க எப்படி மாதிரி இருக்கானுக்குன்னா அன்பேரா இருக்கு. அன்பேரா தான் பேராமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக் கரெக்டா? எஸ். அப்போ O2வும் பேராமேக்னெட்டிக் தான். O2வும் பேராமேக்னெட்டிக் தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ். அப்போ ஆப்ஷன் பாருங்க, A ஆர் B, இந்த ரெண்டு தான். CD கிடையாது, ஏன்னா CD ல டயா இருக்கு. அப்போ A ஆர் B தான் ஆன்சர். A ஆர் B எப்படி செக் பண்ணணும்னு கேட்டா, O2 பிளஸ் என்பது பாராகாந்தம் மற்றும் O2 அதிகமான பிணைப்பு தரமாகும். ஆமாவா? கிடையாது. நோ, கிடையாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேவா? O2வை விட ஓகே ஓகே யா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்மா. O2வை விட அதிகமான பிணைப்பு தரமாகும். யா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட். ஓகே தான். ஓகே சார். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நீங்க மேனேஜ் பண்ணணும். क्वेश्चन தான், அதுதான் சொல்றேன். நீங்க வெரைட்டியான क्वेश्चंस பாக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே சார். யா, இப்போ ஈஸி தானே? இப்போ போட்டுவீங்களா? போட்டுறேன் சார். குட்மா குட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? போலாம். யா, 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட். இப்போ சப்போஸ் பாண்ட் ஆர்டர் வந்து 20 எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஆமா தானே? ஆமா சார், 20 எலக்ட்ரான் தான் சார். யா, 20 சப்போஸ் 20 எலக்ட்ரான்ஸ் மேல போதுனா அப்போ என்ன சார் பண்ணணும்? பாண்ட் ஆர்டர் சர்க்கிள் பண்ணா அது ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குமா? எதுக்கோ பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 1 பிளஸ் number of pi electrons, sorry, pi bond, number of pi bond divided by number of sigma bond, number of sigma bond. கரெக்டா? எஸ், நல்லா கவனிங்க. பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 1 பிளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டுமா. ஓகே, இப்போ இதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் CO3 2 மைனஸ் சொல்றேன். அப்போ CO3 2 மைனஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு?
கார்பன்ல ஒரு 6 எலக்ட்ரான்ஸ், ஆக்ஸ்ல ஒரு 8 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ். அப்ப 3 ஆக்சிஜனுக்கு 24. 24 over 6 24 30. 2 minus 32 எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம அந்த ஷார்ட்கட்டை நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அதனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்போ என்னன்னா உனக்கு CO3 2 உடைய ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண தெரியணும். எப்படி சார் கேட்டீங்கன்னா பாருங்க, இங்க கார்பன். ஓகே, இங்க கார்பன் போட்டாச்சா? எஸ், கார்பன். இப்போ டபுள் பாண்ட் ஓ. சிங்கிள் பாண்ட் O1 மைனஸ், அதுக்கு மேல சிங்கிள் பாண்ட் 1 O மைனஸ். இதுதான் CO3 2 உடைய ஸ்ட்ரக்சர். எஸ், இப்போ இங்க சொல்லுங்க, இங்க எவ்வளவு பை பாண்ட் இருக்கு? 1. Yeah, 1. One. Very good. ஏன்னா டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட் பை பாண்ட், ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட். சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்ட். அப்போ 1 டிவைடட் பை எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கு? 3 இருக்கு. கரெக்டா இல்லையா? எஸ், நான் என்ன நம்பர் தர பாருங்க. இது 1 சிக்மா பாண்ட், இது 2 சிக்மா பாண்ட், இது 3 சிக்மா பாண்ட் இல்லையா? 1 Yes, 2 3. யா, அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா என்ன வரும்? 1 3 சார் 3 பிளஸ் 1 எவ்வளோ? 4/3. ஆமா தானே? 4/3. அப்போ 4/3னா 1 பாயிண்ட் எவ்வளோ? ரிமைனிங் 1னா 10. 10 எவ்வளோ? 3 3 அப்படி போயிட்டு இருக்கும். இதான் ஆன்சர். 1.33 போகுமா? ஓகேவா? இதான் பாண்ட் ஆர்டர். அப்போ CO3 2 என்ன பாண்ட் ஆர்டர்? 1.33. கரெக்டா? எஸ். சப்போஸ் இதே மாதிரி எஸ்மா. இப்ப அந்த நம்பர் ஆஃப் பை பாண்ட் எப்படி சார் போடுறது? பை பாண்ட் அண்ட் சிக்மா பாண்ட் அது மட்டும் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது சார். வெரி சிம்பிள். இந்த ரெண்டு பாண்ட்ல ஒரு பாண்ட் பை பாண்ட், ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட். ஆமா சார். சிங்கிள் பாண்ட் தவிர சிக்மா பாண்ட், இதுவும் சிக்மா பாண்ட். அப்போ சிக்மா பாண்ட் எத்தனை பாருங்க? 3 சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். அவ்வளவுதான். ஓகே. ஓகே. யா, another one example. SO4 2 பாருங்கம்மா. SO4 2 அப்ப சல்ஃபர் சென்டர் ஆட்டம், ஒரு டபுள் பாண்ட் O, another ஒன்னும் டபுள் பாண்ட் O மைனஸ் O மைனஸ். இதான் SO4 2 ஸ்ட்ரக்சர். அப்ப இங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 பிளஸ் எவ்வளவு பை பாண்ட் அப்படின்னு sir. கேட்டா? 5 bonds. யா, வெரி 2 குட். பை பாண்ட். இதுல ஒரு பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட். இது சிங்கிள் பாண்டா இருந்தாலும் சிக்மா பாண்ட் மட்டும்தான். டபுள் பாண்ட்ல ஒரு சிக்மா ஒரு பை. அப்ப எவ்வளவுமா? 2 பை பாண்ட் இல்லையா? அப்போ எஸ் சார். யா, 2 பை எவ்வளவு டோட்டலா சிக்மா பாண்ட்? 4. 4. ஈக்குவல் டு 1 4 ஆர் 4. 4 plus 2 எவ்வளோ? 6/4. அப்போ 6/4னா 2.5. எஸ்ஆனோ ஆன்சர் கரெக்டா பாரு. 6/4 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா 2.5 வரும். கரெக்ட்டுங்களா? எஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனிங்க. ClO4 மைனஸ். ClO4 மைனஸ். இப்போ குளோரின். So double bond O, double bond O, double bond O minus. இதான் ClO4 உடைய மைனஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ இது ஒரு பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட், ஒரு சிக்மா. எஸ்மா. Sir, 2.5 எப்படி சார்? 1.5 தானே சார்? ஓ சாரி, வெரி சாரி. யா, ரைட். 1.5. ஓகே, சாரிப்பா. ஓகே, குட். இப்போ இங்க சொல்ல பார்க்கலாம். அப்போ இதுல 1 பிளஸ் எவ்வளவு பை பாண்ட்? 2 பை பாண்ட். ஆம் கரெக்ட். டிவைட் பை எவ்வளவு சிக்மா பாண்ட்? சாரி, 3 பை பாண்ட். 1 செகண்ட் ப்ளீஸ். இதுல 3 பை பாண்ட். ஆமா தானே? எஸ் சார். 3 பை பாண்ட், 4 சிக்மா பாண்ட். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 1 4 ஆர் 4. 4 plus 3 7. 7/4. அப்போ 7/4 மீன்ஸ் எவ்வளோமா? 1 பாயிண்ட் ரிமைனிங் 3யா? 3னா 7 அப்புறம் 5. கரெக்ட் இல்லையா? 7/4 சிம்பிளிஃபிகேஷன் 1.75. ஆமா தானே? ஓகே. ஓகே சார். Yes. Next one. Listen.
இப்போ நான் பென்சின் போடுறேன். பென்சினுக்கு உடைய பாண்ட் ஆர்டர் எவ்வளோன்னு கேட்டானா எப்படி சார் போடுவீங்க அப்படின்னு கேட்டா இப்ப சொல்லுங்கம்மா. பென்சின்ல எப்படி போடணும்? 1 பிளஸ் எவ்வளவு பை பாண்ட் இருக்கு? 3 பை பாண்ட் இருக்கு. எவ்வளவு சிக்மா பாண்ட் இருக்கு? 6 சிக்மா பாண்ட் இருக்கு. 6 சிக்மா பாண்ட் இருக்கு இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. 9/6 ஆர் கரெக்ட் ஈக்குவல் டு 1. மீதம் 3 அப்புறம் 1.5. 1.5 சார். Yeah, that is answer. Correct இல்லையா? Yes. Next one. PO3 3 PO4 3 minus. அப்ப எப்படி சார் போடுவீங்கன்னு கேட்டா பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் O minus O minus O minus அப்போ எப்படி ஸ்மிஷ் பண்ணோம்? 1 plus எவ்வளவு பை பாண்டு? ஒன்லி 1 பை பாண்டு. எவ்வளவு சிக்மா பாண்டு? 4 சிக்மா பாண்டு. 1 4 சார் 4 plus 1 5/4. அப்போ 5/4 எவ்வளவுமா? 1.25. Yes or no? 1.25 correct இல்லையா? எஸ் சார். Yeah. Next one. Suppose CO2 கேட்டா எப்படி சார் போடுவீங்க? CO2. ஓகே எப்படி போடணும்? C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O. ஓகே இதான் CO2 ஃபார்முலா இல்லையா? யா அப்ப இதுல எவ்வளவுமா? 1 பிளஸ் எவ்வளவு பை பாண்டு? 2 பை பாண்டு 2 சிக்மா பாண்டு. 1 2 சார் 2 பிளஸ் 1 2 சார் 2 2 பிளஸ் 2/4/2 சிம்பிளிஃபை பண்ணா 2. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணும்? எந்த மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்தாலும் போடுங்கணுமா? ஐ மீன் அப்ப ஞாபகம் வச்சுப்பியா? 20 எலக்ட்ரான்ஸ்க்கு மேல போனா ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு 1 பிளஸ் நம்பர் ஆஃப் பை பாண்ட் பை நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட். தட்ஸ் ஆல். ஓகேவாமா? ஓகே. அவ்வளவுதாம்மா. எம்ஓடில வேற எதுவும் ஒன்று கேட்க மாட்டான். என்னென்ன கொஸ்டின் கேட்பான் நான் நேற்றே சொல்லிட்டேன் இல்லையா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். ஓகேம்மா. அதே மாதிரி நான் ஒரே ஒரு மாலிகுலர் மட்டும் இன்னைக்கு நான் ரைட் பண்றேன். நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் இது. C2 மாலிகுலர் மட்டும் ரைட் பண்றேன் எம்ஓடியை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. இப்போ நம்ம C2 ட்ரா பண்ணுவோம் இல்லையா? எப்படி சார் ட்ரா பண்ணோம்னா நான் சிம்பிள் செக்ஷன் ட்ரா பண்ற பாருங்க. இல்லை நான் அந்த டயக்ராமே ட்ரா பண்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ கவனி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். 1s2 2s2 2p2 இல்லையா? எஸ். அப்போ இது வந்து 14 எலக்ட்ரான்ஸ் மேல இருக்கா 14 எலக்ட்ரான்ஸ் கீழே இருக்காமா? below 14 electrons. 14 எலக்ட்ரான்ஸ் கீழே தான் இருக்கு. பிலோ 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ பிலோ 14 எலக்ட்ரான்ஸ் எப்படி சார் எழுதணும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்க 2 ஆர்பிட்டல் போடணும். இங்க சிங்கிள் ஆர்பிட்டல் போடணும். இங்கே வந்து 2 ஆர்பிட்டல் போடுவோம். இங்க சிங்கிள் ஆர்பிட்டல் போடுவோம். ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? இதை இப்படி கனெக்ட் பண்ணோம். இதை இப்படி கனெக்ட் பண்ணோம். ஒன் 2 3. எஸ் நோ? யா. இப்போ பாருங்க நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இது 2s, இது சிக்மா 2s, இது 2s, இது சிக்மா ஸ்டார் 2s. எக்ஸ்ட்ரா இது அட்டாமிக் ஆர்பிட்டல், இது மாலிகுலர் ஆர்பிட்டல், இது அட்டாமிக் ஆர்பிட்டல். ஐம் கரெக்ட்? இது 2p, இதுவும் 2p. இப்போ இதுல இது 2px, இது 2py, இது 2pz. இதுல 2px 2py 2pz. கரெக்டா? எஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் இப்ப எலக்ட்ரான் ஃபில் பண்ண போறேன்.
2sல ஒரு கார்பனுக்கு 2 எலக்ட்ரான், அடுத்த 2 கார்பன்ல 2sல 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 2 2 ஆட் பண்ணா 4. அப்போ 4 எப்படி பண்ணணும்? 1 2 1 2 முடிஞ்சா? எஸ். அதே மாதிரி இப்போ 2pக்கு போடணும். 2pல எப்படி இருக்காங்க? 2 தான் இருக்கு. அப்போ 2pxல 1, 2pyல 1. 2pzல இருக்கானா? இல்ல. இல்லையா? 2pz இருக்கானா? இல்ல. ஓகே. அடுத்தது 2pxல 1, 2pyல 1. இப்போ இங்கேயும் z இருக்கானா? இல்ல. அப்போ நீங்க இங்க ஃபில் பண்ண எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது பை 2px, இது பை 2py, இது சிக்மா 2pz. அதே மாதிரி இது பை 2px, இது பை 2py, இது சிக்மா 2pz. கரெக்டா? எஸ். இப்போ நல்லா கவனிங்க. அட்டாமிக் ஆர்பிட்டால எலக்ட்ரான் எங்கமா இருக்கு? 2px 2py தான் இருக்கு. ஆமா தானே? 2pz இருக்கா? இல்ல. அப்போ நம்ம எங்க எலக்ட்ரான் ஃபில் பண்ணோம்? நல்லா கவனி. எலக்ட்ரான் எங்க ஃபில் பண்ற பாருங்க. அப்போ 2pxல 1, 2pyல 1. அதே மாதிரி இந்த அடுத்த அட்டாமிக் ஆர்பிட்டல் 2pxல 1, 2pyல 1. அப்போ மொத்தம் 4 தானே இருக்கு. அப்போ 4மே எங்க ஃபில் பண்ணோம்? 2pxல 1, 2pyல 1, மறுபடியும் 2pxல 1, 2pyல 1. அப்போ z போகுமானா 2pzக்கு போகாது. புரியுதா? Yes, sir. யா 2019ல கேட்ட கொஸ்டின் இது வந்து. அதாவது 2p, அதாவது பை ஆர்பிட்டால் மட்டுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த 4 ஆப்ஷன்ல C2 மாலிகுல் கொடுத்துருப்பாங்க. சரியா? 2019 கொஸ்டின் ஆக்சுவலா இது. மீனிங் புரியுதா இதுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? சார் ஒன் டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் அங்க ஏன் சார் அங்க போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? எனக்கு அது கொஞ்சம் விளங்கல சார். இது இங்கே போடக்கூடாது ஏன் சொல்றேன்னா, இங்க எலக்ட்ரான் கிடையாதுல்ல. இது 2pzல எலக்ட்ரான் கிடையாதுல்ல. நம்ம ஆமா சார். இந்த 2pzல எலக்ட்ரான் கிடையாதுல்ல. அதனால இந்த z போக கூடாதுன்னு சொல்றேன் நான். ஓ ஓகே. okay. இப்போ புரியுதுங்களா? இங்க 2px 2py தான் இருக்குது. ஆனா இதே நீங்க n2 கோட்லாம் பார்த்தீங்கன்னா 2pzல எலக்ட்ரான் இருக்கும். அதனால நம்ம z போடுறோம். ஓகே. இதான் ரீசன். புரியுதுங்களாம்மா? புரியுது sir. ஓகேம்மா. ஓகே. நெக்ஸ்ட் போலாம். அவ்வளவுதாம்மா. MOTல வேற எதுவும் கிடையாதும்மா. மீதெல்லாம் அந்த கொஸ்டின் பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணதான் உங்க வேலை இனிமே. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்கறேன்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும். அதாவது சப்போஸ் பாண்ட் லெங்த் கேட்டேன்னா என்ன பண்ணோம்? எப்படி ஆர்டர் பண்ணீங்க? பாண்ட் ஆர்டருக்கு Bonded of கண்டுபிடிச்சு. ஏன்னா பாண்ட் ஆர்டர் ப்ரொபோர்ஷன் 1 பை பாண்ட் லெங்த் நான் கொடுத்துருப்பேன். அப்போ நமக்கு பாண்ட் ஆர்டர் அதிகமாகுது, பாண்ட் லெங்த் குறைவாகும், நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். சரியாம்மா? அதே பாண்ட் டிசோசியேஷன் கேட்டேன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். அப்போ அதிகமாகிறதுக்கு பாண்ட் டிசோசியேஷன் அதிகம். பாண்ட் ஸ்ட்ரெங்த் கேட்டோம்னா பாண்ட் ஆர்டருக்கு ப்ரொபோர்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா ஃபார்ம்ல கொடுத்துருக்கல, அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். புரியுதாம்மா? வேற என்னென்ன பாண்ட் ஆர்டர் கேட்கலாம் இல்லையா? பாண்ட் லெங்த், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, பாண்ட் ஸ்ட்ரெங்த், அது வந்து பை பாண்ட், ஐ மீன் பாண்டிங் molecular ஆர்பிட்டால்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ், ஆன்டி பாண்டிங் molecular ஆர்பிட்டால்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ், என்ன மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லையா? மாலிகுலர் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா, இந்த மாதிரி எந்த கொஸ்டின் என்ன நீங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும். சரியாம்மா? புரியுதுங்களா? கிளியரா இருக்கா? எஸ். ஓகேம்மா. ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள் டாபிக். நம்ம சிம்பிள் டாபிக் கூட முடிச்சுக்கலாம். டுமாரோ பார்க்கலாம் ரிமைனிங் கூட. நோ ப்ராப்ளம். லிசன்மா. ஆக்சுவலா இப்பதான் நம்ம டாபிக்கே வரோம். கெமிக்கல் பாண்டிங்லாம் என்ன டாபிக்னே வரோம். சாரி. ஓகே. அதாவது கெமிக்கல் பாண்டு, தமிழ்ல வேதி பிணைப்பு சொல்றோம் இல்லையா? வேதி பிணைப்பு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல கெமிக்கல் பாண்ட். கெமிக்கல் பாண்ட். கரெக்டா? யா. ஓகே. 1 second please wait.
கவனி. ஸோ கெமிக்கல் பாண்ட்னா என்னன்னாக்கா மீனிங் ரைட் பண்ணிக்க. நான் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷும் சொல்றேன். நீங்க எதில் வேணுமோ எழுதிக்கணும். நான் ஆக்சுவலாக ரைட் பண்ணி நான் தமிழ் எழுத போறேன். சரிங்களா? ஓகேம்மா. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்கள் அயனிகளை சார் ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்கள் அயனிகளை அல்லது நான் அதுக்காக நான் இப்ப சிம்பிள் போட்டிருக்கேன். கரெக்டா? அயனிகளை பிணைத்து வைத்திருக்க காரணமான அணுக்களுக்கிடையேயான கவர்ச்சி விசையே வேதி பிணைப்பு எனப்படும். ஓகே, சப்போஸ் இங்கிலீஷ் வேணும் எழுதிக்கோ. நான் சொல்றேன், இப்போ டிக்டேட் பண்றேன். the attractive force which hold various constitute bracketல atoms, ions, etc. together in different chemical species is called chemical bonding. சொல்றோமா? ஓகேவா? இதான் மீனிங். இப்போ இதுதான் நம்ம கெமிக்கல் பாண்ட் லெசன்ஸ். நம்ம ஆக்சுவலா மீனிங்கே நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம கெமிக்கல் பாண்டை வகைப்படுத்துறோம், வேதி பிணைப்பை வகைப்படுத்துறோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் இங்கிலீஷ்ல, தமிழ்ல வேதி பிணைப்பின் வகைகள். வேதி பிணைப்பின் வகைகள்மா. ஓகே. ஸோ வேதி பிணைப்பின் வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் அயனிக் பிணைப்பு, இங்கிலீஷ்ல அயனிக் பாண்ட். அயனி பிணைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, உலோகம் பிளஸ் அலோகம். இங்கிலீஷ்ல மெட்டல் பிளஸ் நான் மெட்டல். ஓகேவா? அப்படின்னா அது அயனி பிணைப்பு, அயனிக் பாண்ட் சொல்லுவோம். செகண்ட் ஒன் கோவலன்ட் பாண்ட், ஐ மீன் சகப்பிணைப்பு. சகப்பிணைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, அலோகம் பிளஸ் அலோகம், நான் மெட்டல் பிளஸ் நான் மெட்டல், இந்த மாதிரி தான் அது சகப்பிணைப்புன்னு சொல்லணும். ஒரு பார்த்தோடனே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு சொல்லிடலாம். புரியுதாமா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எப்படி இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. அடுத்தது மெட்டாலிக் பாண்ட், இங்கிலீஷ்ல, தமிழ்ல உலோக பிணைப்பு. உலோக பிணைப்பு. ஸோ 2 டைப்ஸ். உலோகம் பிளஸ், ஐ மீன் இது வந்து உலோகம் பிளஸ் உலோகம், ரெண்டுமே மெட்டல்ஸ்மா. இந்த மாதிரி இருந்தா அதை என்ன சொல்லணும்? மெட்டாலிக் பாண்ட் சொல்லணும், உலோக பிணைப்பு. ஃபோர்த் ஒன் கோஆர்டினேட் பாண்டு, இங்க அணைவு பிணைப்புன்னு சொல்லுவோம். அணைவு சகப்பிணைப்பு.
அணைவு சகப்பிணைப்பு. அணைவு சகப்பிணைப்புனா வந்து என்னன்னாக்கா லூயிஸ் அமிலம் பிளஸ் லூயிஸ் காரம். லூயிஸ் அமிலம் பிளஸ் லூயிஸ் காரம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது அணைவு சகப்பிணைப்பு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது இங்கிலீஷ்ல லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ். ஓகே. அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஹைட்ரஜன் பாண்டு. ஹைட்ரஜன் பாண்டு தமிழ்ல ஹைட்ரஜன் பிணைப்பு. ஹைட்ரஜன் பிணைப்பு. ஓகே. எஸ், இங்க ஹைட்ரஜன் மற்றும் ஓகே எலக்ட்ரோ நெகட்டிவ் தனிமம். தமிழ்ல எலக்ட்ரான் கவர்தன்மை தனிமத்து கூட இருக்கணும். எலக்ட்ரான் கவர்தன்மை தனிமம். எலக்ட்ரான் கவர்தன்மை தனிமத்துக்கு எக்ஸாம்பிள் நான் பிராக்கெட் ரைட் பண்றேன், நோட் பண்ணிக்கோ. NOSFCl. இதெல்லாம் என்னது? எலக்ட்ரான் கவர்தன்மை தனிமம். இந்த தனிமத்துக்கு கூட மற்றும் எலக்ட்ரான் கவர்தன்மை தனிமங்களா சார்? எச்சுமா ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன் மற்றும் எலக்ட்ரான் கவர்தன்மை தனிமம். எலக்ட்ரான் கவர்தன்மைனா NOSFCl எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் எது கொடுக்கணும்? H கொடுக்கணும். NOSFCl H கொடுத்தா அதான் என்னது ஹைட்ரஜன் படிப்பு சொல்லுவோம். அது 2 டைப்ஸ் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். கிளாஸ் பீஸ் சொல்லுமா சொல்றேன் ஒவ்வொன்றா. ஓகேவா? அப்போ ஒரு எலமெண்ட் ஒரு காம்பவுண்ட் பார்த்தோன்னே நீங்க ஈஸியா இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். புரியுதா? ஒரு மெட்டலு ஒரு நான் மெட்டல்னா என்னது? அயனி பிணைப்பு. ஒரு ரெண்டுமே நான் மெட்டல்னா என்னது? ஸோ என்ன சொல்லணும்? சக பிணைப்பு. ஒரு ரெண்டுமே உலோகனாக்கா உலோக பிணைப்பு. ஒரு லூயிஸ் ஆசிட் ஒரு லூயிஸ் பேஸ்னாக்கா அணைவு சக பிணைப்பு. H கூட எலக்ட்ரோநெகட்டிவ் தனிமம் தான் ஹைட்ரஜன் பிணைப்பு. பார்த்தோன்னே நீங்க சொல்லணும். புரியுதாம்மா? ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? எஸ் சார். ஓகேம்மா. இப்போ நான் அயனிக் பாண்ட் மட்டும் சொல்றேன். ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இதுதான் நீங்க இந்த பேஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க என்ன லெசன் சொன்னாலும் ஈஸியா நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். அதனால நல்லா கவனிச்சுக்கோ, டவுட் கேளுங்க. சரியா? ஓகே, ரெடி? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது இப்போ அயனிக் பாண்ட். அயனிக் பாண்ட் அயனிக் பாண்ட் கவனிங்க. ஸோ நல்லா கவனிங்கம்மா, நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் சொல்ற விஷயங்களை. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சம் எலமெண்ட்டுடைய அட்டமிக் நம்பர்ஸ், மாஸ் நம்பர்ஸ், எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், வேலன்ஸ் எலக்ட்ரான், வேலன்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஓகேம்மா, ரெடி? இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. இப்போ இது சோடியம், இது குளோரின். ஓகேவா? ஸோ இது சோடியம், இது குளோரின். ஒரு நிமிஷம் கேக்குது, நான் பேச கேக்குதாம்மா? கேக்குது சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். ஓகேம்மா, இப்போ நான் கேக்குதுல்ல? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகேம்மா, லிசன். இப்போ Na+Clமா இல்லையா? நான் போட்டிருக்கேன் சோடியம் அண்ட் குளோரின் போட்டிருக்கேன். கரெக்டா? எஸ், நல்லா கவனிங்க. சோடியத்துடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளவுமா? 11 சார். சோடியத்தோட அட்டாமிக் 11. கரெக்டா? எஸ். அப்போ 11 சொன்னா எலக்ட்ரான் எப்படிமா ஃபீல் பண்ணுவீங்க? ஐ மீன் ஷெல்லில் எப்படி ஃபீல்? ஐ மீன் ஷெல்லு தெரியலையா? KLMN சொல்லுவோம் இல்லையா? அப்போ செல்லுல ஒரு ஆர்பிட்டல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா? இப்போ சப்போஸ் நம்ம வந்து நம்ம உனக்கு சொல்லி கொடுத்துருக்க ஞாபகம் சொல்லி கொடுத்தோன்னு தெரியல, கவனிங்க.
சப்போஸ் இப்போ கே எல் எம் என் இப்படி இருந்தா கே எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எல் செல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். எம் செல்ல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். என் செல்ல 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இல்லையா? இதான் தெரியுமா? எஸ். அப்போங்க எப்படி சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எப்படி இவ்வளவு தான் இருக்கணும்னு சொல்றீங்கன்னா இது n = 1, இது வந்து n = 1, இது 2, இது n = 3, இது n = 4. ஆக்சுவலா ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானாக்கா 2n² ஃபார்முலா. இந்த 2n² ஃபார்முலா போட்டா நமக்கு n = 1 கொடுத்தா நமக்கு k ஷெல் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். n = 3 கொடுத்தா m செல் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். நீ KLM என்ன மாத்தக்கூடாது. கேனா 1 தான் தரணும், எல்னா 2 தான் தரணும், எம்னா 3 தான் தரணும், என்னன்னா 4 தான் தரணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க லோயர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ அப்படி சொல்லும்பொழுது இங்க சோடியத்துல அட்டாமிக் நம்பர் 11 அப்ப எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 11 எலக்ட்ரானுக்கு தான் மீனிங். அப்ப 11 எலக்ட்ரானை எப்படி கொடுக்கணும்? கே செல்லுக்கு 2 கொடுத்துலாமா? எஸ் நோ? Yes, sir. கே செல்லுக்கு 2 எலக்ட்ரான் கொடுத்துடலாம். எல் செல்லுக்கு 8 கொடுத்துடலாம். 8. அடுத்து எம்முக்கு 1 கொடுக்கலாம். 1. அதே மாதிரி குளோரினோட ஆட்டம் எவ்வளோ? 17. அப்ப 17க்கு சொல்ல போல எப்படி எழுதுற மாதிரி 17 எப்படி எழுதுவேன்? 8 2 8 7. ஓகே. எஸ். இப்போ நான் இந்த எழுதிக்கிற இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இல்லையா? ஒன்னு எப்ப ஆக்சுவலி நம்ம எழுதுன இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ பாதி அரைகுறையா இருக்குது. முழுமையா ஃபில் ஆகல. அப்போ முழுமையா ஃபில் ஆகும்னா என்ன பண்ணாக்கா ஒன்னு எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும், இல்ல வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணணும். ஐ மீன் எலக்ட்ரானை இழக்கணும், எலக்ட்ரானை ஏற்கணும். Sir, சொல்லுமா? sir, எனக்கு நம்பர்ஸ் போடுறது எனக்கு சுத்தமா புரியல சார். கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகேம்மா, ஓகே. இப்போ ஒண்ணு இல்லம்மா. இப்போ நம்ம சோடியத்துடைய அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 11மா. 11. அப்ப 11 சொன்னா அட்டாமிக் நம்பர் 11 சொன்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்க்கு தான் மீனிங்? 11 எலக்ட்ரானுக்கு தான் மீனிங். ஓகே. அதே மாதிரி குளோரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 17. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான்ஸ்க்கு தான் மீனிங்? 17 எலக்ட்ரான்ஸ்க்கு தான் மீனிங். அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் அந்த ஆட்டத்துடைய எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எஸ். ஓகே. அப்ப அந்த 11 எலக்ட்ரானை நீங்க எப்படி ஃபில் பண்ணணும் சொன்னாக்கா இதோ இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கே செல்னா 2 எலக்ட்ரான்ஸ் தரணும், எல் செல்னா 8 எலக்ட்ரான்ஸ் தரணும், எம் செல்னா 18 தரணும். ஆனா நமக்கு 11க்கு தல நான் கேக்கு 2 கொடுத்தாச்சு, எல்லுக்கு 8 கொடுத்தாச்சு, எம்முக்கு 1 கொடுத்துருக்கேன். புரியுதா? இப்போ புரியுதா? கிளியரா இருக்கா? Thank you, sir. புரியுது சார். எஸ். அதே மாதிரி தான் அடுத்தது சிஎல்ல 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதை நான் கேக்கு 2 கொடுத்துட்டேன், எல்லுக்கு 8 கொடுத்துட்டேன், எம்முக்கு 18 தரணும். ஆனா நமக்கு எலக்ட்ரான் அவ்வளவு கிடையாது. நமக்கு இருக்கிறதாலும் தர முடியும் 7 இல்லையா? எஸ். இப்ப கவனிங்க, அங்க எழுதணும் பாருங்க. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரைடான். அப்போ ஹீலியத்துடைய அட்டாமிக் நம்பர் தெரியுமா? 2. நியானுக்கு 10, ஆர்கானுக்கு 18, கிரிப்டானுக்கு 36, ஜெனானுக்கு 54, ரேடனுக்கு 86. நல்ல கவனி. ஒரு இந்த ஐ மீன் நம்ம எழுதுன இந்த ஹீல், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரைடான் இது தவிர மீதி இருக்கிற எலமெண்ட் எல்லாமே இந்த எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா வர மாதிரி ஒன்னு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், இல்ல கெயின் பண்ணணுமா? ஒன்னு லாஸ் பண்ணும், கெயின் பண்ணும். அது எப்படி லாஸ் பண்ணும், எப்படி கெயின் பண்ணா அது பக்கத்துல வர மாதிரி லாஸ் பண்ணும், அது பக்கத்துல வர மாதிரி கெயின் பண்ணும். ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்துக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ சோடியத்துல வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இந்த 11 எலக்ட்ரான்ஸ் 2ஆ மாறுறது ஈஸியா, 10ஆ மாறுறது ஈஸியா, 18ஆ மாறுறது ஈஸியா? சொல்லுப்பா. எது ஈஸி? 2ஆ, 10ஆ, 18ஆ? எது ஈஸியா மாறலாம் இந்த 11 எலக்ட்ரான்? 10ஆ மாறுறது ஈஸினா அப்ப 10ஆ மாறணும்னா எலக்ட்ரானை இழக்கணுமா, எலக்ட்ரானை ஏற்கணுமா? லாஸ் பண்ண. எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும்? 1 electron தான் sir. 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும். அப்போ 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணா அதுதான் நம்ம கெமிக்கலா எப்படி எழுதணும் கேட்டா Na+ எழுதுவோம். அப்ப இந்த பிளஸ்க்கு என்ன மீனிங்? ஒரு எலக்ட்ரான் லாஸ் மீனிங். அப்ப நல்லா கவனிங்க. இங்க வந்து 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு தான் மீனிங். ஆனா Na இருக்கும்போது 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கு தான் மீனிங். Na+ இருக்கும்போது 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு தான் மீனிங்.
கரெக்டா இல்லையா? பிளஸ் Cl வந்து 787 ஐ மீன் 70 எலக்ட்ரான்ஸுக்கு தான் மீனிங். இது 17 எலக்ட்ரான்ஸ்னா இதுக்கு நியர்பை சொல்லுங்க. இது 10 மாறினா ஈஸியா, 18 மாறினா ஈஸியா, 36 மாறினா ஈஸியா? 18 sir, 18. அப்ப 18னா எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் பண்ணணும்? 1 1 electron sir. sir. யா 1 தான். அப்போ Cl மைனஸ். மீனிங் புரியுதா? அப்போ இது இப்போ எவ்வளோனா 7 இங்க வந்து 17 இருக்கு எலக்ட்ரான் இருக்கு. ஆனா இங்க என்ன மாறிச்சு? 18 மாறிச்சு. அப்போ எலக்ட்ரான் கெயினை மைனஸ் சொல்றோம், எலக்ட்ரான் லாஸ் பிளஸ் சொல்றோம். புரியுதா? புரியுது sir. யா யா இப்போ அது மாதிரி அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான் தான் கெயின் பண்ணும், ஈக்குவலான எலக்ட்ரான் தான் லாஸ் பண்ணணும். எதுக்குனாக்கா அந்த நோபல் கேசஸ் அந்த மந்த வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் வர மாதிரி நம்ம லாஸ் பண்ண கெயின் பண்ணணும். அது நேரா பார்த்து அதனால நமக்கு கண்டிப்பா அட்டாமிக்லாம் கம்பல்சரி தெரியணும் உனக்கு. எஸ் அப்படி நல்லா கவனிங்க. அப்போ நல்லா கவனி, இங்க ஒரு எலக்ட்ரான சோடியம் கொடுக்குது, ஆமா தானே? இங்க குளோரின் ஒரு எலக்ட்ரான் வாங்கிக்குதுன்னு மீனிங். NaCl எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரான சோடியம் கொடுக்குது, Cl இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. ஏன்னாக்கா ஸ்டேபிளா மாறும். இப்ப சோடியம் வந்து 11 இருக்கும்போது அன்ஸ்டேபிள், சோடியம் 10 மாறுச்சுன்னா ஸ்டேபிள், குளோரின் 17 இருக்கும்போது அன்ஸ்டேபிள், குளோரின் மைனஸ் மாறுச்சுன்னா ஸ்டேபிள். அப்ப ஸ்டேபிளா மாறுதான் கொடுக்கறதும் வாங்குறதும் நிகழுதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி ஒன்னு கொடுத்து இன்னொன்னு வாங்கிச்சுன்னா அதுக்கு பேர் அயனிக் பாண்ட். என்ன பண்ணுமா? அயனி பிணைப்புன்னு சொல்றோம். நம்ம அதுதான் உனக்கு நான் ஷார்ட்டா சொன்னேன். இப்ப இதுல சோடியம் வந்து உலோகம், சோடியம் வந்து மெட்டல், குளோரின் வந்து நான் மெட்டல் அலோகம். நம்ம தனிம சொல்ற படிப்போம். சோடியம் வந்து உலோகம், குளோரின் வந்து அலோகம்னு படிப்போம். நான் தான் பார்த்தோன்னே சொல்லலாம் சொன்னேன். சோடியம் அலோகம், குளோரின் வந்து சோடியம் உலோகம், குளோரின் வந்து அலோகம். அப்ப ரெண்டே ஒரு உலோகம் ஒரு அலோகம் வந்தா ஒரு காம்பவுண்ட்ல அதான் அயனிக் பாண்ட் சொல்றேன். அது இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலா நீங்க சொன்னா இப்படி சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே யா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நீங்க எனக்கு சொல்லணும், கரெக்டா சொல்லணும். இப்போ நான் Mg போடுறேன். Mg உடைய எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? இருக்காது 12 sir. 12. வெரி குட். 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. யா இப்போ இந்த 12 எலக்ட்ரான் நமக்கு இப்போ அன்ஸ்டேபிளா இருக்குது மீனிங், ஆமா தானே? எஸ். அப்போ 12 வந்து எப்போ ஸ்டேபிளா மாறும்? 10 sir. 2 plus ஆ இருக்கும். 10 எலக்ட்ரான் போது ஸ்டேபிளா மாறும். அப்போ Mg எத்தனை பிளஸ் போடணும்? 2 plus. 2 plus sir. வெரி குட் நைஸ். இப்போ அடுத்தது சப்போஸ் இங்க O இருக்கு. Oல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 8 sir. 8 electrons sir. Oல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 1 செகண்ட். Oல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எஸ். இது எப்ப ஸ்டேபிளா மாறும்? 10 sir. யா 10 எலக்ட்ரான்ஸா மாறும்போது ஸ்டேபிளா மாறும். அப்ப எத்தனை மைனஸ் போடுவே பிளஸ் போடுவே ஓக்கு? -2 sir. வெரி குட். 2 மைனஸ்னு போடணும். புரியுதா? இப்போ சப்போஸ் உனக்கு Mg பிளஸ் O கொடுத்தா நீ எப்படி எழுதணும்? இதை MgOன்னு எழுதணும். அப்ப இந்த Mgக்கும் Oக்கும் இடைப்பட்ட பிணைப்பு என்ன பிணைப்பு? அயனி பிணைப்பு. ஏன்னா 2 எலக்ட்ரான் Mg கொடுக்குது, 2 எலக்ட்ரான் O வாங்கிக்குது. அப்ப ஒன்னு கொடுத்து இன்னொன்னு வாங்கிச்சு, அது பேர் அது அயனி பிணைப்பு. ஓகேவா? சரி. இப்போ Mg 1 போட்டா O 1 போனா உனக்கு தெரியுது. ஏன்னா Mg 2 கொடுக்கும், O 2 வாங்கிக்கும். நான் சப்போஸ் Mg கூட Cl போட்டா எத்தனை Cl போட்டா நமக்கு கரெக்டா இருக்குமா? பேலன்ஸ் பண்ண போலாம் கரெக்டா? 2 Cl sir. வெரி குட் நைஸ். இல்லையா? அப்போ Mg என்ன பண்ணோம்? Cl2 போடணும். அப்ப நமக்கு என்ன கொடுக்கும்? ஐ திங்க் இங்க 2Cl போடணும். Cl2 போடக்கூடாது. எப்படி போடணுங்க? 2 Cl sir. யா 2Cl போடணும். ஓகே. சோ இது Mg Cl2 மாறும். கரெக்டா? எஸ். அப்போ ஒரு Mg 2 எலக்ட்ரான் கொடுக்கும். ஒரு Mg வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்கும். ஆனா ஒரு Cl எத்தனை எலக்ட்ரான் வாங்கும்? 1 தான் வாங்கும். அதனால தான் நம்ம 2Cl போடுறோம். ஏன்னா 2 எலக்ட்ரான் வாங்கணும்ல, அதனால. புரியுதாமா? எஸ். அடுத்தது சப்போஸ் இப்போ லிசன். இப்ப Al இருக்குமா? என்ன நம்பர் இருக்கு? Al. Al உடைய எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? Al 13 electrons. 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இது எப்பமா ஸ்டேபிளா மாறும்?
10 electrons sir. யா 10 10 எலக்ட்ரான்ஸ். அப்போ இதுல எலக்ட்ரான் லாஸா கெயினா? லாஸ் சார் யா Loss லாஸ் of அப்ப எப்படி எழுதணும்? ஏஎல் +3 3 plus 3 பிளஸ் பிளஸ் எத்தனை எலக்ட்ரான் லாஸ்? 3 எலக்ட்ரான் லாஸ் 3 எலக்ட்ரான். இல்லையா? எஸ். இப்போ நான் ஏஎல் கூட நல்லா கவனி, ஏஎல் கூட எத்தனை சிஎல் போட்டா கரெக்டா இருக்கும்? ஒரு ஏஎல் 3 எலக்ட்ரான் கொடுக்கும். அப்போ sir. ஒரு சிஎல் வெரி குட். ஒரு சிஎல் ஒரு எலக்ட்ரான் வாங்கும். அப்போ 3 சிஎல் போட்டா நமக்கு 3 எலக்ட்ரான் வாங்கிக்கும். அப்போ ஏஎல் சிஎல் 3 ஃபார்ம் பண்ணும். தெரியுதா ஃபார்மேஷன்? எஸ் சார் எஸ் எஸ். இப்போ இந்த மாதிரி நான் நிறைய சொல்லிட்டே போகலாம். நீங்க ஈஸியா நான் இதை மெமரி பண்ணாம இப்படி கத்துக்கணும். நீங்க ஏன் ஒரு ஏழு கூட 3 சிஎல் போடுறான்னு இந்த மீனிங். ஏன்னா ஒரு ஏழு 3 எலக்ட்ரான் கொடுக்கும். ஒரு சிஎல் ஒரு எலக்ட்ரான் தான் வாங்கும். 3 சிஎல் போட்டா 3 எலக்ட்ரான் வாங்கும். நீங்க சப்போஸ் ஏஎல் சிஎல்னு போட்டா அந்த காமன் தப்பு நீங்க முடிவு பண்ணணும். கெமிஸ்ட்ரி புக்கில் தான் புக்கில் தான் போடுறான்னு சொல்லக்கூடாது. புரியுதமா? ஓகே சார் யா நீங்க அந்த மாதிரி நல்லா கத்துக்கணும் நீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிசன்மா, நான் ஏஎல் கூட லிசன் ஒரு ஏஎல் ஓன்னு போட்டா எத்தனை ஏஎல் போடணும் எத்தனை ஓ போடணும் கரெக்டா சொல்ல பார்க்கலாம். இனி ஏஎல் போனா எத்தனை போடணும் கேக்குறீங்களா நம்ம சார்? யா அந்த எலக்ட்ரான் மைனஸ் அது 3 சார். இங்க வந்து 8 10 சார் 2 கெயின் ஆகும் சார். ஓகே. கன்ஃபியூஸ் ஆகுதே சார். சொல்லுங்க நீங்க தான் திங்க் Sir, பண்ணி 2 electron போடணும் sir. 2 எலக்ட்ரான் சார். ஆக்சுவலா ஏஎல் வந்து 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணோம். ஓ ஆமா வந்து சார் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணோம். ஆமா அப்போ சார். எத்தனை ஏஎல் போடலாம் எத்தனை ஓ போட்டா கரெக்டா இருக்கும்? சார் 2 ஏஎல் போட்டு 6 ஓ போடலாம்ல சார்? 2 ஏஎல் போட்டா எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் பண்ணோம்? 6 எலக்ட்ரான். ஆமா தானே? 6 எலக்ட்ரான் சார். யா அப்போ எத்தனை ஓ போடலாம்? ஒரு ஓ 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணும். 6 எலக்ட்ரான் அப்ப எத்தனை? 3 சார். அவ்வளவுதாம்மா, வேற எதுவும் கிடையாது. அப்ப இது எப்படி எழுதணும்? நீங்க எழுதும்போது Al2O3 எழுதணும். Al2O3. இதான் கெமிக்கல் ஃபார்ம். புரியுதா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். யா இப்படிதான் எழுதணும். இது மட்டும் கத்தணும் நீங்க. புரியுதாம்மா? ஓகே. இப்ப நான் கே சொல்றேன்னு வச்சுக்கோ. கே கூட எத்தனை சிஎல் போட்டா கரெக்டா இருக்கும்? கேஷ் அப்போ பொட்டாஷ் 1 sir. வெரி குட். அப்ப கேசிஎல் ஃபார்ம் பண்ணும். கரெக்டா இல்லையா? ஏன்னு கேட்டா ஒரு கே வந்து ஒரு டன் தான் லாஸ் பண்ணும். ஆமா ஒரு sir. சிஎல் ஒரு டன் வாங்கிக்கும். அதனால கேசிஎல் இல்லையா? எஸ் சார். எஸ். சப்போஸ் நான் இங்க 2Kன்னு போட்டா இங்க 2ன்னு போடணும். ஆமா தானே? ஆமா அப்ப சார். நமக்கு ஆமா என்ன ஃபார்ம் ஆகும்? 2KCl ஃபார்ம் ஆகும். புரியுதா? புரியுது சார். ஓகே ஓகேமா. நெக்ஸ்ட் கவனி, லிசன். நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே அயனிக் பாண்ட் தான். புரியுதுங்களா? வேற நம்ம அடுத்த டாபிக்கே போல. அயனிக் பாண்ட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க இப்போதைக்கு. அயனிக் பாண்ட்ல எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. கரெக்டா? 1 செகண்ட். ஓகேம்மா. நெக்ஸ்ட் கவனி பார்க்கலாம். ஐ திங்க் ஓகே. இப்போ பிஇ இருக்குமா? பிஇ இருக்கு. பிஇ கூட எத்தனை ஓ போட்டா கரெக்டா இருக்கும்? ஒரு பி எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ண? 2 sir. 2 நல்லா சொல்லுங்க. பி கூட எத்தனை ஓ பண்ணணும்? 2 O sir. எல்லாம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. சார் பி வந்து 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணாங்க சார். அது யா பி வந்து 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணவே ஸ்டேபிளா மாறிடும் இல்லையா? அப்போ ஓ வந்து 2 எலக்ட்ரான் வாங்கிக்கும். 2 எலக்ட்ரான் தானே சார் கெயின். அப்ப அப்படியே நார்மலா இருக்கு சார். பி அவ்வளவுதான். யா பி தான் கரெக்ட். புரியுதா? யா இப்போ சப்போஸ் நான் சிஏ கூட இல்லையா எத்தனை சிஎல் போடணும்னு சொல்லுங்கம்மா. கால்சியத்துல எவ்வளவு எலக்ட்ரான்? 2 Cl sir. வெரி குட். 2Cl. அப்ப என்ன ஃபார்ம் பண்ணும் நமக்கு? CaCl2. CaCl2. அப்ப CaCl2 என்பது அயனிக் பாண்ட். என்ன பண்ணுமா? அயனிக் பாண்ட். CA க்கு Cl க்கும் உள்ள பாண்ட் அயனிக் பாண்ட். ஏன்னா CA வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்கும். ஒரு Cl 1 எலக்ட்ரான் வாங்கும். 2 Cl 2 எலக்ட்ரான் வாங்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படியே மெமரைஸ் பண்ணாம இந்த மாதிரி நீங்க புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். சரிலப்பா? எஸ் சார். யா ஓகேமா. சோ இதோட இருக்கட்டும். நம்ம ரிமைனிங் வந்து நாளைக்கு பாப்போம் நம்ம. சரியாமா? சார் எனக்கு எதனா क्वेश्चन தரீங்களா சார்? இதுக்கா? இது ரொம்ப பேசிக் தான். இன்னும் நிறைய இருக்கு. இதுல இன்னும் சப் டாபிக் இருக்கு. அந்த சப் டாபிக்ல மோஸ்ட் நான் क्वेश्चन தரேன். சரியா? ஓகே சார். ஓகேமா. டுமாரோ பார்க்கலாமா ரிமைனிங்? थैंक यू மா. थैंक यू. Okay sir. இதுல என்ன டவுட் இருந்தா கேட்கலாமா?
No doubt, sir. ஓகே